Swayam Prabha. Digital India. Educated India. முக்கியமாக டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயம். அது வந்து டிராவலிங் சர்வீஸ் இது வந்து வெஹிக்கிள் ரிலேட்டட். ஸோ அந்த டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அதை பற்றி பார்த்து மில்க் கிளம்புக்கு அதுக்கு என்ன சொல்லலாம். டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தையே வேறு சொல்றாங்க. டைப் வகைகள் இருக்கு. அந்த வகைகள் பற்றி தான் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா வெஹிக்கிள் ரூட் அப்படின்னு வித்தியாசங்கிறது முக்கியமாக புரியாது. பிஎஸ்பி அப்படின்னு அதுலேயே வந்து டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இருக்கும். டிராவலிங் சேல்ஸ்மேன் பார்ட் வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம் அல்லது வெஹிக்கிள் ரவுட்டிங் வெஹிக்கிள் ரூட்டிங் அப்படிங்கிறது டிஆர்பி. அது இந்த பேசிக் வரும்போது பிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டிராவலிங் சேல்ஸ்மேன் டிஆர்பி வெஹிக்கிள் ரூட் என்ன சம்பந்தம் கனெக்ஷன் எவ்வாறு இரண்டும் வேறுபடுகிறது, எந்த வகையில் இரண்டுக்கும் ஒற்றுமை சிமிலாரிட்டி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். என்னங்கிறது வெஹிக்கிள் ரூட்டிங் அஞ்சு இடங்கள் இருக்கு. 5 ரோடு இருக்கு. 5 இடங்கள் இருக்கு. ஜெனரலா ஸ்பீக்கிங் என்று சொல்லுவாங்க. ரோடு என்றும் சொல்லுவாங்க. இங்க வந்து இடது பக்கம் கிலோமீட்டர் இருக்கிறது அதுக்கு கிராஸ் அப்படின்னு கிராஸ் தியரி என்று படிப்பு இருக்கிறது. அந்த இந்த வகையில் சொல்லப்படும் கிராஸ் வரையறும் பேப்பர். இது வந்து கிராஸ் தியரி. அது ஒரு விதமான படிப்பு. அந்த படிப்பு நோடுங்கிறது ஒரு புள்ளி. இந்த இடத்துல வட்டம் ரவுண்டா காமிச்சிருக்கிறது நோடு. ஆருக்கு வந்து நோட் தான் கணக்கு. அந்த நோடு இருக்கு. இந்த 2 3 4 5 ஒரு இடத்துல பின்னாடி வர 5 நோடு இருக்கு. 2 3 4 5. இதுல வந்து ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோடும் எல்லா நோடோடையும் கனெக்ட். 5 நோடு எல்லா நோடோடையும் கனெக்ட். மொத்தம் 10 ஆறு. அந்த மாதிரி எல்லா நோடும் எல்லா நோடோடையும் கனெக்ட் ஆகி இருக்குன்னு அது கம்ப்ளீட் கிராஸ். 5 நோடு கம்ப்ளீட் கிராஸ்ல 10 ஆறு. 4 நோடு கம்ப்ளீட் கிராஸ்ல 6 ஆறு. இந்த ஆர்க்குமே வந்து டைரக்டட் ஆர்க், அன்டைரக்டட் ஆர்க், டைடைரக்டட் ஆர்க். டைரக்டட்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போயிருக்கு. ஒரு ஆரோ மார்க் போட்டு இதுல காமிக்கும். சாதாரணமாக ஆரோ மார்க் காமிக்காம லைன் போட்டு இது இந்த மாதிரி சேவை சம்பந்தப்பட்டது. டைடைரக்ட் 2 1லேருந்து 2 போகலாம், 2லேருந்து 1 போகலாம். 1 அப்படிங்கிற நோடுக்கும் வரலாம் அப்படிங்கிற ஆனா இது வந்து சிட்டிங் டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சொல்லும்போது சிட்டிங் சிட்டிங்னா அந்த சிட்டியாக இருக்கிறது அவசியம். சிட்டி அப்படின்னா நம்ம
சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூரு அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ அதெல்லாம் இருக்கணும் சிட்டியா இருக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சென்னைங்கிற ஒரு இடத்துலயே இருக்கு 5 இடங்கள். சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஐஐடி எடுத்துக்கிட்டால் ஐஐடிக்குள்ள இருக்கிற 5 இடங்களாக அவங்களுக்கு ஜென்ரலா சிட்டின்னு பேர் இருக்கு. இந்த ப்ராப்ளம் படிக்கிறது சிட்டி 5 நோட்ஸ் மொத்தம் 10 ஆர்க்குக்கு 10 டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல. இது சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த 10 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 8, 16, 18, 10, 8, 10 இருக்கு. இது வந்து சிமெட்ரிக். 1 to 2 12 2 to 1 3 to 4 3 to 4 4 to 3 அது சிமெட்ரிக். ஸ்கொயர் அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ். What is the shortest possible route that visits every city exactly once and only once at a time? Giving a science map, ஒரு science field இருக்கு. ஆக்சுவலி எங்கன்னா இருக்கு அந்த சிட்டியில். எப்படி இருக்கிற 4 இடங்களையும் அவர் வருகிற once and only once மீட் பண்ணிட்டார். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அது வந்து எந்த ரோடு வேணா இருக்கு. ஆனால் நம்ம வந்து இதுக்கு ஜென்ரலா சொல்றது விதவுட் கிளாஸ் ஜெனரலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கன்வென்ஷன் படி நமக்கு நோட் 1 எடுத்தாங்க. நோட் 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோட் 1 அந்த நோட் 1 அவர் மீதி 4 இடங்களுக்கு ஒரு முறை ஒன்லி ஒன்ஸ் பார்த்து நோட் 1 இருக்கிறதுனால அவர் அடுத்த போகணுன்றது 4 இடங்கள்ல எந்த ஒரு இடமும் இடத்துக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் பாக்கி 3 நோட் இருக்கு. ஆனால் அவர் எது வேணா சூஸ் பண்ணா அதுக்கப்புறம் 2 1 4 into 3 into 2 into 1 4 ஃபேக்டோரியல் பிளேஸ்னா அதனால 5 நோட்ஸ் இருக்குன்னா 4 ஃபேக்டோரியல். மறுபடியும் 5 ஃபேக்டோரியல் இருக்குன்னா 5 ஃபேக்டோரியல் இல்லை 4 ஃபேக்டோரியல். நாட்டில் ஏற்கனவே இருக்கா மீதி இருக்கிற 4 இடங்கள்ல ஒரு இடம்னா சூஸ் பண்ண தட் கேன் பி ஒன் இன் 4 days. அதுக்கப்புறமா 3 days 2 days 1 day 4 into 3 into 2 into 1. ஸோ ஜென்ரலாக n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு 6 இடம் 5 24 சொல்யூஷன் எடுத்துன்னு நம்ம பண்ணிட்டு இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம் நிறைய தியரி ப்ராப்ளம். அதை வந்து இந்த கோர்ஸ்ல சொல்ல போறோம். நிறைய தியரி. ஆனா இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் அதிகரிக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். 5 நோட் இருக்கிறதுனால 4 ஃபேக்டோரியல். 10 நோட் இருந்தா 9 ஃபேக்டோரியல். 20 நோட் இருந்தா 19 ஃபேக்டோரியல். எவ்வளவு பெரிய நம்பருங்கிறது நீங்க உங்களுக்கு தெரியும். இந்த எலிமினேட்டிவ் மெத்தட் சம்டைம்ஸ் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதுலேயே வந்து இன்னும் அழகான பிரான்ச் பவுண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து என்ன இருக்கிறவனா இருக்கலாம். ஆனால் பை கன்வென்ஷன் நம்ம சிட்டி 1 இருக்காது. சிட்டி 1 இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சொல்யூஷன் போடுறோம். சப்போஸ் 1 2 5 3 4 1 அப்படிங்கிற ரூட் எடுக்கிறாரு. இது வந்து 24 ரூட்ல ஒரு 1 2 போறாரு. 2 இந்த ரூட் படி 5ல போயிட்டு அப்புறம் 3 1ல இருந்து நம்பர் 1 சிட்டியில் இருந்தாருன்னா அது எப்படி பண்ணும். இதே சின்ன நம்பர் 1 சிட்டியில் இல்லை நம்பர் 3 சிட்டியில் இருக்கும் அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னாக்க இதே ரூட்டை வந்து 3 4 1 3 5 அதே டிஸ்டன்ஸ் 2 5 5 5 3 3 4 வர டிஸ்டன்ஸும் 3 to 4 4 to 1 1 2 2 3 5 3 ஒரு டிஸ்டன்ஸ். அது எல்லாம் நம்ம சொன்னாரு அதெல்லாம் இருக்கலாம். ஆனால்
நம்ம உலகில இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு பண்ணணும். இந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு அதே தான் இப்படி அப்படி பண்ணணும். 3 4 போகும், 4 1 1 to 2 இல்லை 3 to 5 5 to 2 2 to 1 1 to 4 4 to 3 ஆப்போசிட் 2 இப்படி ஓகே. மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகும். மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இல்லாத ஜெனரல் அசம்ஷன் வந்து ஸ்கொயர் சிமெட்ரிக். அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 to 2 is as small as distance between 2 அசிமெட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று 12 ஆகும், ஒன்று 14 ஒரே டிஸ்டன்ஸ் வராது, மாறி அந்த மாதிரி அடுத்த சான்ஸ். இதுதான் பேசிக் டைம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ நீங்க என்ன சொல்ல கேள்வி கேட்கலாம், நீங்க எதுக்காக எல்லா சீட்டையும் போயிட்டு வரணும்? முதல்ல இந்த ப்ராப்ளம் மேத்தமேட்டிக்கலா பண்ணி சால்வ் பண்ண என்ன சொல்றாங்க, நீங்க மேத்தமேட்டிக்கலை கணக்கா இடம் இருக்கு, ஒரு வீட்டில் இருக்கும், மீது 4 இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதுக்கு வந்து நீங்க 2-3 அப்ளிகேஷன் நீங்க பார்க்கலாம். சிம்பிள் அப்ளிகேஷன் என்னன்னு இப்போ 5 நண்பர்கள் நம்பர் 1 அப்படிங்கிறவர் ஒரு உதாரணத்துக்கு கார் வைத்துக் கொண்டிருக்கார். அவர் வந்து மீதி 4 நண்பர்களையும் போது பிக்கப் பண்ணி அவருடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்கள் நேரம் செலவு பின்னால் மறுபடியும் அவரவர் வீட்டில் கொண்டு போய் விட்டார் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்ப எல்லாரும் வீட்டுக்கும் அப்பதான் எல்லாரையும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்போ 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரியாக அல்லது 1 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இந்த 2 3 4 5ங்கிறது 4 கஸ்டமர். இந்த கஸ்டமர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு வண்டி பெறப்படுகிறது. 4 பேரோட ஆர்டரையும் அந்த வண்டி வந்து எவ்வளவு சீக்கிரமா திரும்ப வரும், எப்படி சீக்கிரமா வர முடியும்? டிஸ்டன்ஸ் பண்ணி சீக்கிரம். ஸோ அதனால டிஸ்டன்ஸ் குறைப்பது அப்படிங்கிறது. What is the shortest possible route from corresponding distance? ஒரு ரூட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரூட் எடுத்துக்கொள்ள 1 to 2 2 to 5 ரூட் எடுத்துக்கொண்டு 1 to 2 உடைய டிஸ்டன்ஸ் 2 to 5 உடைய டிஸ்டன்ஸ் 5 to 3 3 to 5 அதோட டிஸ்டன்ஸ் 3 to 4 டிஸ்டன்ஸ் 10. அது இந்த ரூட்டுக்கு 5 டிஸ்டன்ஸ் 5 வேல் இருக்குன்னா எப்பவுமே எந்த ரூட்டுக்குமே 12 7 19 27 37 36 34 41 இந்த ரூட்டுக்கு 50. எந்த ரூட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அதுதான் ஷார்டஸ்ட் பாசிபிள் ரூட். ஷார்டஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு மட்டும் வந்து பில்டிங் டிஸ்டன்ஸ். இந்த போக்குக்கு ஒரு சின்ன வண்டி வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு 4 பேருக்கு உண்டான பொருட்களை எடுத்துக்கணும். வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோ ஷார்டஸ்ட் டைம் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப காமிச்சு உணவு வந்து ஆர்டர் பண்றது அது ரொம்ப காமன். அந்த மாதிரி ஒரு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்றது கம்பெனியை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, உணவு ஒரு டைம் 4 கஸ்டமர்களுக்கு தேவையான உணவு ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்லையோ வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த 4 பேருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க. அது வந்து முக்கியமாக நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்கூல் ஆகும். ஒரு லோடும் ஒரு பிக்கப் பாயிண்ட். அது சமயம் வந்து ஒரு குழந்தையும் தனித்தனியாக பிக்கப் பண்ணுவோம். சில சமயம் நீங்கள் அசீவ் பண்ணுவோம். சில குழந்தைகள் மாணவர்கள் குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ சின்னதாக 5 ரூபா இருக்காது, 4 பிக்கப் நிறைய ரோடு ரொம்ப பெருசாக. இது
மாதிரி கணக்குகள் வந்து நம்ம டிராவலிங் இம்ப்ளிசிட் அசம்ஷன் அப்படின்னு பேர். அதாவது நம்ம பார்த்த விஷயங்கள்ல வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப கரெக்டா அசூம் பண்ணிட்டோம். சில விஷயங்களை நம்ம ரொம்ப கரெக்டா அசூம் பண்ணிட்டோம். கேள்வி கேட்காம அசூம் பண்ணிட்டு போகிறோம். அதையும் ஒரு முதல்ல என்ன சொன்னேன், ஒருத்தர் வந்து ஒன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவர் வீட்டில் இருக்காரு. அவருக்கு 4 நண்பர்கள் இருக்காங்க. நம்பர் 2, 3, 4 and 5. அவங்களோட பேர்லயே அவர் கூட்டு வந்து கணவரை வீட்டை கூட்டு இருக்காரு 4 பேர். அப்புறம் அவர்கள் சில நேரம் செலவழித்து அப்புறமா அவர் கொண்டு போய் விட்டு வர போறாரு. அதில் நீங்க முக்கியமா ஒரு அசம்ஷன் என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஒரு நான் பண்ண அசம்ஷன் ஒரு கார் எடுத்துன்னு போறாங்க. அந்த கார்ல மொத்தமா 5 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, அந்த அசம்ஷன் பண்ணாங்க. கார் வந்து சஃபிஷியன்ட்லி பிக், அவரே ஓட்டுறாரு. ஆக மீது 5 பேர் அதில் உட்கார முடியும். அந்த அசம்ஷன் இடம் இருக்குமா? முக்கியமான அசம்ஷன் என்ன சொல்லணும், the vehicle either has infinite capacity or it has enough capacity to meet all the needs. இந்த இடத்துல மீது 4 பேர் வந்து உட்கார்ந்தோம், அவங்க சேர்த்து 5 பேர் உட்கார்ந்து அந்த 5 பேர் உட்கார்றதுக்கு அந்த வண்டியில இடம் இருக்கு அப்படிங்கிறது. அதே ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அவரு கார் வச்சுக்கல, அவர் வந்து ஒரு ஸ்கூட்டர் ஹவுஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பாயிண்ட் பண்ணுறோம். ஒருத்தர் வீட்டில் போயிட்டு அவருக்கு பைக்ல ஸ்கூட்டர் ஏற்றிட்டு போகிறோம். சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள், சூப்பர் மார்க்கெட்ல ஒன்னுங்க இருக்க சூப்பர் மார்க்கெட் ஒரு வண்டி கிளம்பிட்டோம். 2, 3, 4 கிளம்பிருக்கு நாங்க கஷ்டம். வண்டியில ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஆர்டருக்கு ஒரு சர்டன் கெப்பாசிட்டி இடம் தேவைப்படும். ஸோ இம்ப்ளிசிட் அசம்ஷன் என்னன்னா 4 பேருடைய கெப்பாசிட்டி என்ன தேவைப்படுறதோ அந்த கெப்பாசிட்டி வண்டியில் இருக்கு அப்படிங்கிறது இம்ப்ளிசிட். மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா கெப்பாசிட்டி டிஃபரெண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ எவ்வளோ டிமாண்ட் வந்தாலும் அது போட்டுக்கலாம்ங்கிறது மேத்தமெட்டிக்கலா சொல்றேன். ப்ராக்டிக்கலா சொல்றது ஒரு மினிட் கெப்பாசிட்டி. ஸ்கூல் உதாரணம், ஸ்கூல் பஸ் உதாரணம், 4 பேர் தான் நம்ம சொல்லுவோம். ஸ்கூல் பஸ்னா 40 சீட்டு. ஒரு பஸ் எடுத்துருந்தாங்க, அது இந்த பிக்கப் பாயிண்ட்ல உள்ள குழந்தைகளோ மாணவர்களோ ஏற போறாங்கன்னு தெரியும். இப்போ 40 சீட் இருக்கிற அந்த பஸ்ல அந்த 1000 இடங்கள் இருக்கு. மொத்தம் வண்டியில் ஏறும் மாணவர்கள் எண்ணிக்கை அந்த 40 விட கம்மியா இருந்தாலும் ஒரு பஸ் பஸ்ஸுக்கு கெப்பாசிட்டி 40, மொத்தம் 900 ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிடுறாங்க. ஒரே பஸ்ல பண்ணணும். ஆக இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைனைட் கெப்பாசிட்டியாக இருந்து, if that capacity is not able to meet the demand, கண்டிப்பா more than one trip அல்லது more than one truck. அந்த மாதிரி வரும்போது இந்த ப்ராப்ளம் வெஹிக்கிள் ரூட்டிங் இந்த மாதிரி வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஒரு ட்ரக் கெப்பாசிட்டி கொடுக்கணும், டிமாண்டை கூட்டி பார்த்துட்டு கெப்பாசிட்டிக்குள்ள வருதான்னு பார்க்கணும். வராது அப்படின்னா மல்டிபிள் ட்ரிப்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு வரும்போது அது வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளமாக மாறிவிடும். அதே ட்ரிப்ல ஏதாவது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கும். அப்போ கெப்பாசிட்டி கொடுக்க மாட்டோம். அப்போ இன்ஃபினிட் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். அது எவ்வளோ டிமாண்டையும் மீட் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்போ அது கேரன் செல்ஸ்மேன். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இது எனக்கு வந்து சொல்லுச்சு. இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க கூட்டிட்டு, ஒரு உதாரணத்துக்கு நமக்கு பொதுவோட 4 சீட் கொடுத்தாங்க. ஒரு 12 சீட்ல வேலை எடுத்து பண்ணோம். 10 பேருக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. டிராவலிங் பிளேஸ் 10 பேரையும் கொடுப்பாங்க. ஓட்டுநரை தவிர 10 இடங்கள் இருக்கு. 10 பேரை கொண்டு
2 லேண்ட் இருக்குன்னு வச்சு, ஒரு விலங்குனா 2 லேண்ட் இருக்கு, 2 விலங்குனா 10 கெப்பாசிட்டி. அப்போ இந்த கணக்கை 2 விதமாக ஒன்று என்னன்னாக்கி வெஹிக்கிள் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் 10 பேரை கூட்டம். ஒரு வெஹிக்கிள்ல ஒரு ட்ரிப்ல முடிக்க முடியும், முடியும். இப்போ நமக்கு கெப்பாசிட்டி 20 பேர் ஒரு கிட்டத்தட்ட 2 யூஸ் பண்ணா அப்ப என்ன ஆகும்? 2 இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் கூப்பிட்டீங்கன்னா சில பேரை ட்ரிப் 1ல கூப்பிடுறோம், சில பேரை ட்ரிப் 2ல கூப்பிடுறோம்னு வச்சு போட்டோம்னுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். ஏன் அதிகரிக்குன்னாக்கி அதுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நடுவில். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். இந்த ட்ரையாங்கிள் சம் ஆஃப் 2 sides is broken by the triangle. பின்னாடி பார்க்க போறோம். 3 ஆங்கிள் இருக்குங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நேரா போறது இது போயிட்டு வருது. அதான் sum of 2 sides is greater than. If sum of 2 sides is equal to the third, then it is collinear. ஒரு பாயிண்ட்டும் ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 18 இருக்கு, 1 to 3 is 18. 1 to 4 is 11. 4 to 3 is 12. Here are 1 to 7. 2 to 7 is 11. 2 to 7 is 8. So இது mostly triangle inequality satisfy பண்ணுது. triangle inequality satisfy பண்ணும் பட்சத்தில் இந்த நான் சொன்ன ட்ரிப் உதாரணத்துக்கு ஒரு பெல் சைக்கிள் இருக்கு, 10 பேரையும் ஒரே ட்ரிப் எடுத்து கூப்பிட்டு வரும். ஆனால் 5 ட்ரிப் கொடுக்கலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் ட்ரிப்னா, சில பேர் செகண்ட் ட்ரிப்னு 2 வண்டி பேரலா கிளம்புது. சில பேரை இந்த வண்டி கூப்பிடுவோம், சில பேர் அந்த வண்டி மொத்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். ஆனால் மேக்சிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சீக்கிரமாக 10 பேரையும் இங்க வரவழைக்க முடியும்னு கணக்கை போட்டு பார்த்தா 2 வண்டி யூஸ் பண்ணது நமக்கு. ஆக சில நேரங்கள் கெப்பாசிட்டி நிறைய இருக்கலாம். மல்டிபிள் சில நேரங்கள் இப்படி இருக்கு. இந்த டைமுக்குள்ள எல்லாரும் கூட்டிட்டு வந்தாலும் ஒரு ஸ்கூல் பஸ் ப்ராப்ளம் ஸ்கூல் 8 மணிக்கு ஆரம்பிக்குது, 9 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸ்கூல். 8 மணிக்குள்ள அவங்க பிள்ளைங்க கூட்டு அதற்கு தகுந்தார் போல நமக்கு 6 மணிக்கு காலங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பஸ் ஒரு ஃபோன் விண்டோக்குள்ள எல்லாரும் ஏறும்போது அதற்கு தகுந்தா போது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டீட்டெயில்டா ஸ்கூல் செய்யும்போது நம்ம பார்க்கப்படுது. நம்ம நார்மலா மெட்டீரியல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்புறம் வைத்து இதே ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். அப்படிங்கிற கேள்வி முதல்ல கேட்கப்படும். அதுக்கு ஒரு ஃபார்முலா let us say L equal to 1 extension visit city Z immediately after visiting city. And immediately ரொம்ப முக்கியமான ஆகும். இப்போ இந்த ரூட் படி பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா அது இம்மீடியட்லி த்ரீ விசிட்டிங் ஆஃப்டர் 2 பட் இஸ் நாட் விசிட்டிங் இம்மீடியட்லி. ஸோ இந்த ரூட் படி 2 to 5 6 to 5 போடும்போது நமக்கு 3 சொல்லுவோம். மினிமைஸ் காஸ்ட், மினிமைஸ் டிஸ்டன்ஸ், மினிமைஸ் காஸ்ட். இது 3 இது பண்ணிக்கலாம். சாதாரணமா இது 3 டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது டைம் காஸ்ட். அதனால சில சமயம் தருவது டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்றுதான் கஷ்டம். இடத்துல இருந்தாருமே மீதி 4 ஒரு இடத்துக்கு போயிடும், 2 இடத்துக்கு போக இம்மீடியட்டா போனா ஒரு இடத்துக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து வந்தார், 2 இடத்துல இருந்து வந்திருக்கு.
ஓகே, அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பாருங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இது அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து நம்ம கன்ஸ்டன்ட் வரும், அதுக்கு பேர் சப்ஸ்டிட்யூட் எலிமினேஷன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கணக்குப்படி பேட்டிங் 5 நோட் இருக்கிறது, 25 வேரியபிள், 25 வேரியபிள் இருக்கு, 5 நோட். ஆனால் நான் 25 வேரியபிள் உங்களுக்கு காமிக்கிறேன். X11 காமிக்கிறேன், X22 வேரியபிளாக காமிக்கிறேன். அது மாதிரி 5 வேரியபிளை காமிக்கிறேன், 20 வேரியபிள் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இந்த டேஷ் என்று போட்டோம். Difference between 1 and 1 dash. Difference between 2 and 2 dash. Normally 2 and 2 distance பார்த்தீங்கன்னா 2க்கும் 2க்கும் உள்ள distance எவ்வளவு? 0. பாயிண்ட்டுக்கும் அதற்கும் உள்ள distance 0. நான் ஏன் 0ன்னு போடலாம், நான் ஏன் dash போடலாம்? இந்த டேஷுக்கு வந்து அர்த்தம், இந்த டேஷுக்கு இன்ஃபினிட்டி மிகப்பெரிய மதிப்பு. உதாரணத்துக்கு மீது நம்பர்லாம் பட்டு 18 100 இது 100. எப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 100 இருக்க முடியும்? 0 தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதற்கு பதில் வந்து இந்த 0ன்னு எடுத்துக்கோங்க, அது என்ன பண்ணும், 1லேருந்து 1க்கு போகும், அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி 2லேருந்து 2க்கு போகும், 3லேருந்து 3, 1லேருந்து 2க்கு எப்படி வந்தோம்னு காட்டாது. 1 1 2 2 3 3 4 4 5 6 கொடுத்தாங்க ஆன்சர். அது பேர் வந்து சிங்கிள் சீக்வன்ஸ் பேர், அதுக்குள்ளேயே குதித்து போட்டு அது ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து திருப்பி அந்த 1க்கே ஜம்ப் பண்ணக்கூடாது, 2க்கோ 3க்கோ 4க்கோ பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த 1 அப்படிங்கிற வேரியபிளையும் எடுத்தாச்சு, நமக்கு ஈஸியா. அதனால அந்த 1 அப்படிங்கிற வேரியபிளையும் எடுத்தாச்சு. அதை போட்டாதான் பிரச்சனை, அதை போட்டா இன்ஃபினிட்டி கொடுக்கும், பெரிய வேல்யூ கொடுக்கும். எதுவுமே வேண்டாம், அந்த 1 எடுத்துருந்தா 2 2 எடுத்துடலாம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்னுங்கிற பிளேஸ் இருந்தாங்களுக்கு 2 3 4 5 திருப்பி 1க்கு வரக்கூடாது, அந்த வேரியபிள் கிடையாது. அவங்கள 1 இருக்கும்போது இப்படி 2 இருக்கும்போது 2 2 வராது, 5 இருக்கு பாருங்க. 1 அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க எப்படி வர முடியும்? 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து 5 தான் வர முடியும். இந்த மாதிரி அதிக அசைன்மெண்ட் காரணமாக ஏன்னா x j ஈக்குவல் டு 0 1ங்கிற இடத்துலேருந்து 1க்கு வர முடியாது, அது வந்து j ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஆனால் இதை நான் அப்படியே சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சால்வ் போட்டு சால்வ் பண்ணேன், ரொம்ப இருக்கு. இது ஆன்சர் 5 பாயிண்ட்டுக்கு 1 1 1 to 3 1 to 3 3 to 1 2 to 4 4 to 5 5 to 1 to 3 போகுது, 3 to 1 வந்துடும். அப்போ திடீர்னு எப்படி 2 to 4 இருக்குது? ஆனால் இந்த ஃபார்முலேஷன் படி நான் செய்ய முடியாது. 5லேருந்து வந்ததுனால 5 to 2 வந்து 2 to 4 போகுது. கண்டினியூட்டி விட்டு 1 to 3 3 to 1, அப்புறம் எப்படி 2க்கு வந்தது? 5லேருந்து வந்து எப்படி 5க்கு வந்தது? 4லேருந்து எப்படி 2 1 to 3 விட்டுட்டு இது பேர் சப்டூர். இதில் 2 சப்டூர்கள் இருக்குது. ஸோ இந்த 2 சப்டூர் எலிமினேட் 1 to 2 வந்ததுன்னா 2 to 1 வரக்கூடாது, 1 to 3 வந்ததுன்னா 3 to 1 கிடைக்கும். அந்த மாதிரி சப்டூர்ஸ் எலிமினேட். அதே மாதிரி ஒரு 10 டென்ஸ்ல நீங்க சப்டூர் எலிமினேஷன் போட்டு 10 டென்ஸ்களுக்கு போட்டாச்சு சால்வ் பண்ண இந்த கணக்கு பார்த்தா with subtool elimination constraint is given difference equal 1 to 5 2 to 4 இப்படி வருது ரூட். ஸோ இதை நீங்கள் மேலே பண்ணி டிஃபரெண்ட் ஈக்குவல் டு 5 ஸோ 1 to 4 அப்புறம் 5 to 2 1 5 2 4 3 1 1 5 2
15 9, 52 7, 24 11, 43 10, 31 8, 7 16 24 55. நம்ம போன ஆர்பிட்ரியே பார்த்தோம் 53 ஆப்டிமைசேஷன் 45. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி 45 திருப்பி வந்துடலாம் அப்படிங்கிறது இந்த ஆப்டிமைசேஷன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இதை ப்ராப்ளம் இன்னும் முடியல, நிறைய மிஷின்கள் இருக்கு பார்த்து